எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 1 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இன்னைக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து எப்படி செக்ரீட் ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம் நம்மளோட ஹியூமன் பாடியில. ஸோ, நமக்கு வந்து ஹியூமன் பிரெயின்ல வந்து பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஆன்டீரியர் பிட்யூட்டரி, அதுக்கப்புறம் போஸ்டீரியர் பிட்யூட்டரி. ஆன்டீரியர் பிட்யூட்டரி வந்து புரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன செக்ரீட் பண்ணுது. ஸோ, இந்த புரோலாக்டின் ஹார்மோன் தான் மில்க் செக்ரீட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ பேபி வந்து மதரோட பிரெஸ்ட்ட சக் பண்ணும்போது, அங்கேருந்து சிக்னல்ஸ் போய் ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் பண்ணுது. அதனால புரோலாக்டின் செக்ரீட் ஆகுது. ஸோ, மில்க் செக்ரீஷன அதிகப்படுத்துது. இதுக்கு பேரு வந்து மில்க் செக்ரீஷன் ரிஃப்ளெக்ஸ். அடுத்தது போஸ்டீரியர் பிட்யூட்டரியில ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கு. அது வந்து என்ன பண்ணும்னா, மில்க் இஜெக்ஷன காஸ் பண்ணும். அதாவது செக்ரீட் ஆன மில்க் வந்து வெளியில வரதுக்கு ஆக்சிடோசின் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு பேரு மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ, இந்த ரீசன்னால தான் பேபி பொறந்த உடனேவே தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ண சொல்றாங்க. ஸோ, எவ்வளோ அதிகமா பேபி சக் பண்ணுதோ, அந்த அளவுக்கு அதிகமா புரோலாக்டின் செக்ரீட் ஆகும். பிரெஸ்ட் மில்க் வந்து செக்ரீட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரமா நீங்க அ குடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து மில்க் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால தான் அது போல பொறந்த உடனே குடுக்க சொல்றது. அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகமா நீங்க குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தேவைக்கு ஏத்த மாரி தான் செக்ரீட் ஆகும். ஸோ 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நீங்க திருப்பி திருப்பி குடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து செக்ரீஷனும் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். அதுபோல நைட்ல தூங்கும்போதும் கண்டிப்பா குடுக்கணும். அப்போ வந்து புரோலாக்டின் செக்ரீஷன் வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ நைட்ல குடுக்குறதுனால அது அந்த செக்ரீஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நைட்லயும் கரெக்ட்டா பிரெஸ்ட் மில்க் வந்து குடுக்கணும் நீங்க. பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் நீங்க. அதே மாதிரி குழந்தைய வந்து அம்மா வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அதாவது இப்படி அணைச்சிக்கும்போது, ஆக்ஸிடோசின் வந்து இன்னும் அதிகமா செக்ரீட் ஆகுது மதருக்கு. அதனால மில்க் எஜெக்ஷன் நடக்கிறதோடு இல்லாம, அ பிரசவத்துக்கு அப்புறம் வர ரத்தப்போக்கையும் தடுக்குது. பிபிஹெச்ன்னு சொல்லப்படுற ரத்தப்போக்கையும் வந்து ஆக்ஸிடோசின் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ, ரொட்டீன் கேர் பேபியோட ரொட்டீன் கேர் முடிஞ்சதுக்கப்புறம் பொறந்த உடனே கிளீன் பண்ணுவாங்க, சக்ஷன்லாம் போடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அம்மாட்ட குடுத்து உடனே ஃபீட் பண்ண சொல்றது வந்து காரணம் வந்து அதனால தான். ஆக்ஸிடோசின் செக்ரீட் ஆகும். ஸோ வந்து பிபிஹெச் வராம இருக்கும். பிளஸ் மில்க்கும் வந்து நல்லா செக்ரீட் ஆயி குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கும் அப்படின்றதுனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.